Hi friends, very good morning to all. இன்றைக்கி நம்ம அந்த பிஜிடிஆர்பி யூனிட் 1க்கான டெஸ்ட்டுக்கு நம்ம பிஜிடிஆர்பி யூனிட் டெஸ்ட் வந்து நம்ம 1 by 1 பார்த்துட்டு வரோம். இதில் ஃபஸ்ட் யூனிட் நம்ம ஸ்டார்ட் பண்ணது பிஜிடிஆர்பி யூனிட் 1ல் அதுக்கான கொஷின் டிஸ்கஷன் வந்து நம்ம பார்த்துட்டு வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும். The ionic radius is inversely proportional to the effective nuclear charge. அதே மாதிரி inversely proportional to the square of the effective nuclear charge. Next, directly proportional to the effective nuclear charge. Fourth, directly proportional to the square root of the nuclear charge. ஆல்ரெடி தெரியும் அயானிக் ரேடியஸ் அப்படிங்கிறது ஒரு நியூக்ளியஸுக்கு அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ். ஆல்ரெடி தெரியும் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இந்த நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டலுக்கு இருக்கக்கூடிய அந்த அட்ராக்ஷன் அதிகமாகும். ஸோ சைஸ் வந்து குறையும். சரிங்களா? ஸோ நம்ம நார்மலாக பார்க்கும்போது இந்த சைஸ் அப்படிங்கிறது நம்ம நார்மல் ஃபேக்டர் சைஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அல்லது Z எஃபெக்டிவ்னு சொல்லலாம், இல்லைனா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னு சொல்லலாம். ஸோ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக சைஸ் வந்து குறையும். ஸோ ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ரிலேஷன். ஆல்ரெடி நமக்கு தெரியும் ரேடியஸ் அப்படிங்கிறது கிரவுண்டு அதாவது நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டலுக்கு இருக்கக்கூடிய அந்த சைஸ், அந்த கேப் தான் என்னென்னா நமக்கு இந்த ரேடியஸ். ஸோ சைஸ் அதிகமாக என்ன ஆகுனா நமக்கு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து குறையும். அதாவது நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டலுக்கு இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் குறையுதுன்னு அர்த்தம். ஸோ எப்போல்லாம் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாகுதோ அப்போல்லாம் சைஸ் குறையும். ஸோ ரேடியஸ் வந்து குறையும். ஏன்னா ரேடியஸுக்கும் சைஸுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ரிலேஷன். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். சரிங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 1க்கு ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 2, the correct order of according to the size. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் அதாவது நெகட்டிவ் சார்ஜ் நமக்கு ஆட் ஆக நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டலுக்கு இருக்கக்கூடிய ஏன் சார் நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாக நமக்கு வந்து ரேடியஸ் வந்து அதிகமாகுது அப்படின்னு பார்க்கும்போது த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் சைஸ் ஆல்ரெடி தெரியும். சைஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ரேடியஸ். ஏன்னா சைஸ் அதிகமாக நமக்கு அந்த நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டலுக்கு இருக்கக்கூடிய ரேடியஸ் வந்து அதிகமாகும் அப்படிங்கிறது நமக்கு கொஸ்டின். சரிங்களா? ஸோ கொடுத்துருக்கூடியதற்கு எதுக்கு சைஸ் வந்து அக்கார்டிங் டு த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் அக்கார்டிங் டு த சைஸ். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் இப்போ நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாக ஏன் நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாகும் போது நமக்கு சைஸ் அதிகமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த கிரவுண்ட் ஸ்டேட் இப்போ இதை ஒன்று மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது ஆக்சிஜனுடைய நியூக்ளியஸில் ப்ரோட்டான்ஸ் வந்து நமக்கு ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் 8. ஸோ ப்ரோட்டான்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 இருக்கும். நார்மலாக இருக்கக்கூடிய ஆக்சிஜன் மாலிகுல் நான் சொல்கிறது ஆக்சிஜன் மாலிகுலுக்கு. ஸோ ஆக்சிஜனுக்கு 8, ஸோ எலக்ட்ரான்ஸும் 8 இருக்கும். அப்போ நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டலுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இன்னரில் 8 ப்ரோட்டான் 8 எலக்ட்ரான். ஸோ அதனுடைய இப்போ ஒருத்தர் உள்ளே இருக்காங்க, ஒருத்தர் வெளியே இருக்காங்கன்னா 2 பேர் இருக்கக்கூடிய சைஸ் வந்து 2 பேர்த்தினுடைய எலக்ட்ரானுடைய டென்சிட்டி சேம். நெக்ஸ்ட்டு ப்ரோட்டான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கேட்டகரியில் ப்ரோட்டான்ஸ் வந்து 8 இருக்குது. இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து 9 மாறுது. அப்படின்னு என்ன மீனிங்னா அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டலில் 9 பேர் இருக்காங்க, நியூக்ளியஸுக்குள்ளே 8 பேர் இருக்காங்க. இப்போ எங்கே எலக்ட்ரான்ஸுடைய புல்லிங் நேச்சர் அதிகமாக இருக்குன்னா நியூக்ளியஸிலிருந்து எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால நார்மலாக இருக்கக்கூடிய சைஸை விட சைஸ் அதிகமாகும். நெக்ஸ்ட் கேட்டகரியில் இப்போ ப்ரோட்டான் வந்து 8, எலக்ட்ரானுடைய கேட்டகரி வந்து 10 இருக்கும்போது இன்னும் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டலில் எலக்ட்ரான்ஸுடைய எண்ணிக்கை அதிகமாகும். ஸோ வெளியிலிருந்து அட்ராக்ட் பண்ணுறது தான் இன்னும் அதிகமாக இருக்கும். வெளியிலிருந்து நியூக்ளியஸை வந்து புல் பண்ணி இழுக்கக்கூடிய நேச்சர். நம்ம 2 பேர் கையில் இருக்கிற போட்டி கூட வச்சுக்கலாம். 8க்கு 8 இருக்கும்போது சைஸ் வேரியேஷன் ஆகாது. 8 9 வரும்போது எங்கே எண்ணிக்கை அதிகமாகுதோ அந்த சைஸில் என்ன ஆகுனா மூவ் ஆகும். ஸோ அந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாக என்ன அதிகமாகுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சைஸ் அதிகமாகும். இந்த நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாகும் போது சைஸ் அதிகமான ரேடியஸ் அதிகமாகுது அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே பார்த்தோம். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனில் 2-, அதுக்கப்புறம் சிங்கிள்-, அதுக்கப்புறம் நமக்கு நியூட்ரல் ஆட்டம். ஸோ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? இது கொஸ்டின் நம்பர் 2க்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். which of the following order of atomic or ionic radius is not correct. எது வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி தெரியும் நெகட்டிவ் சார்ஜ் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, நெக்ஸ்ட்டு நியூட்ரல் ஆட்டம், தென் பாசிட்டிவ் சார்ஜ். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ கொடுத்துருக்கூடியதில் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் சார்ஜ் மோர் ரேடியஸ், அதுக்கப்புறம் நியூட்ரல். ஸோ இஸ் த கரெக்ட்.
நமக்கு ரேடியஸ் படி இது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு Mg2+ சோடியம் ப்ளஸ் அண்டு F-. ஆல்ரெடி நமக்கு தெரியும் Mg2+ பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமான, இது நம்ம ஜென்ரலாக பார்க்குறத விட இன்னும் எக்ஸாக்டாக நீங்கள் கிளியராக செக் பண்ணி பார்க்கும்போது Mg2+ அப்படிங்கிறது மெக்னீசியத்தினுடைய +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஆல்ரெடி தெரியும் மெக்னீசியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 12. ஸோ இங்கே புரோட்டான் 12, 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணும்போது எலக்ட்ரான் வந்து 10. அப்போ நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் அதிகம். ஸோ நியூக்ளியஸ் என்ன பண்ணால் 12 பேர் 10 பேர் இழுக்கும்போது சைஸ் வந்து நார்மலாகவே நமக்கு குறையும். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா மெக்னீசியம் ரொம்ப கம்மி. ஸோ இது கரெக்டான ஆர்டர் இல்லை. இதுக்கு கரெக்டான ஆர்டர் பார்க்கும்போது முதல்ல நெகட்டிவ் சார்ஜ், அதுக்கப்புறம் சிங்கிள் பாசிட்டிவ். ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக என்ன அதிகமாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு நியூக்ளியஸினுடைய சைஸ் வந்து குறையும். பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாகும்போது நியூக்ளியஸ் அதிகமாகுது அப்படிங்கிற கான்செப்ட் தான் இது. ஸோ எது இன்கரெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது இன்கரெக்ட். தேர்ட் வந்து செக் பண்ணிக்கலாம். ஏன்னா பாஸ்பரஸ் +5 அண்டு பாஸ்பரஸுடைய +3. ஆக்சிடேஷன் ஸ்டேட் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அதிகமாக நியூக்ளியஸுக்கு அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல் இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் அதிகமாகும், சைஸ் வந்து குறையும். ஸோ கொடுத்துருக்கிறதுல பாஸ்பரஸ் 3+, பாஸ்பரஸ் 5+ன்னு பார்க்கும்போது 3+க்கு சைஸ் அதிகம். ஸோ ரேடியஸ் வந்து அதிகம். நெக்ஸ்ட் லித்தியம், பெர்லியம், போரான். நமக்கு ஆல்ரெடி தெரியும் லித்தியம் லெஃப்ட் டு ரைட் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸில் லெஃப்ட் டு ரைட் போகும்போது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாகுது. எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமான சைஸ் வந்து குறையுது. ஸோ லித்தியத்துக்கு மோர் ரேடியஸ் கம்பேர்ட் டு த பெர்லியம் அண்டு போரான். ஸோ கரெக்டான ஆப்ஷன் B இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள். த சைஸ் ஆஃப் த அயானிக் ஸ்பீசிஸ் கரெக்ட்லி கிவன் இன் த ஆர்டர். இந்த அயானிக் ரேடியஸ், அட்டாமிக் ரேடியஸ் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னா நியூக்ளியஸில் எத்தனை ப்ரோட்டான்ஸ் இருக்குது அண்டு அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டலில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ப்ரோட்டான்ஸுடைய எண்ணிக்கை கம்பேர் டு த எலக்ட்ரான். எலக்ட்ரானை கம்பேர் பண்ணும்போது ப்ரோட்டானும் எலக்ட்ரானும் ஈக்குவலாக இருக்கும்போது சைஸ் வந்து இன்க்ரீஸும் ஆகாது, டிக்ரீஸும் ஆகாது. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் உடைய கவுண்டிங் அதிகமாக ப்ரோட்டான்ஸை விட எலக்ட்ரானுடைய கவுண்டிங் அதிகமாகும் போது சைஸ் வந்து நார்மலாக அதிகமாகும். ஸோ நமக்கு ரேடியஸ் வந்து அதிகமாகும். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு எலக்ட்ரானை விட ப்ரோட்டான்ஸுடைய கவுண்டிங் அதிகமாக இருக்கும்போது ப்ரோட்டான்ஸ் வந்து உள்ளே அதிகமாக இருக்கிறதுனால வெளியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் அட்ராக்ட் பண்ணும். ஸோ சைஸ் வந்து நார்மலாக குறையும். இந்த 3 பாயிண்ட்டு கிளியராக நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். கொடுத்துருக்கூடிய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறது ஈஸி. ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா த சைஸ் ஆஃப் த அயானிக் ஸ்பீசிஸ் இஸ் கரெக்ட்லி இஸ் கிவன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி எனக்கு தெரியும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அதிகமாக அதாவது ப்ளஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் லாஸ் ஆஃப் எலக்ட்ரானை லாஸ் பண்ண நியூக்ளியஸினுடைய ப்ரோட்டான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வெளியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை அட்ராக்ட் பண்ணுறது அதிகமாக இருக்கும். ஸோ சைஸ் வந்து நார்மலாக என்ன ஆகும்னா குறையும். ஸோ அதுபடி பார்க்கும்போது இதுக்கு லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அதிகம். குளோரின் 7 எலக்ட்ரானை லாஸ் பண்ணுறது, சிலிக்கான் 4 எலக்ட்ரானை லாஸ் பண்ணுறது, மெக்னீசியம் 2 எலக்ட்ரான். ஸோ ப்ளஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன குறையும்னா சைஸ் குறையும். சரிங்களா? சைஸ் டிக்ரீஸ் ஆனால் நார்மலாக ரேடியஸ் வந்து டிக்ரீசஸ். ஸோ நமக்கு கரெக்டான ஆன்சர். திரும்ப ஒரே பாயிண்ட்டை நம்ம சொல்ல தேவையில்லை. ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். சிமிலர் டு த செட் ஆஃப் த ரெப்ரசன்டேஷன் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் அயானிக் ரேடியஸ். அதே சிமிலர் பாயிண்ட் தான். முதல்ல சோடியம், அதுக்கப்புறம் லித்தியம், அதுக்கப்புறம் மெக்னீசியம், அதுக்கப்புறம் பெர்லியம். சரிங்களா? நம்ம கம்பேர் பண்ணோம் பெர்லியமா சோடியமா அப்படின்னு கம்பேர் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லித்தியமா சோடியமா அப்படின்னு உண்மையாக கம்பேர் பண்ணோம். நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், லித்தியம் என்ன பண்ணோன்னா நமக்கு பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸில் லித்தியம் ப்ளஸ் அண்டு மெக்னீசியம் ப்ளஸ், அதாவது மெக்னீசியம் 2+. இப்போ கரெக்ட் யாருக்கு வந்து ரேடியஸ் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லித்தியம் ப்ளஸ்ஸாக மெக்னீசியம் 2+ன்னு பார்க்கும்போது நமக்கு லித்தியம் ப்ளஸ் சிங்கிள் பாசிட்டிவ், மெக்னீசியம் 2 பாசிட்டிவ். ஸோ நமக்கு ப்ரோட்டான் எலக்ட்ரானை கவுண்ட் பண்ணும்போது மெக்னீசியத்தை பொறுத்த வரைக்கும் 10, அதாவது 12 ப்ரோட்டான் 10 எலக்ட்ரான். அதே மாதிரி இங்கே லித்தியத்துக்கு பார்க்கும்போது நமக்கு லித்தியம் ஹைட்ரஜன் ஹீலியம் லித்தியம் நமக்கு ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணும்போது உள்ளே இருக்கக்கூடிய ப்ரோட்டான் 3, வெளியே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து 2. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாகும் போது நமக்கு ரேடியஸ் வந்து குறையும். ஸோ ரேடியஸ் யாருக்கு அதிகம்னா லித்தியத்துக்கு அதிகம். ஸோ கொடுத்துருக்கிறதுல லித்தியமாக மெக்னீசியம்னு பார்க்கும்போது இந்த ஆர்டர் கரெக்டு. மற்ற ஆர்டரில் பாருங்கள் மெக்னீசியத்துக்கு அதிகம், லித்தியத்துக்கு கம்மி. ஸோ இது வந்து ராங். அதே மாதிரி இங்கே லித்தியத்துக்கு அதிகம், மெக்னீசியத்துக்கு கம்மி, இது கரெக்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இங்கே மெக்னீசியமாக லித்தியமானு பார்க்கும்போது இதுவும் லித்தியத்துக்கு கரெக்டு. ஸோ அடுத்த ஆப்ஷன் யாராவது செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியமாக லித்தியமானு செக் பண்ணி பார்க்கலாம். Na+ அண்டு Li. இப்போ Na+ அண்டு Li 2 பேர் கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஆல்ரெடி தெரியும் இதுவும் சிங்கிள் பாசிட்டிவ், இதுவும் சிங்கிள் பாசிட்டிவ். லித்தியத்தை கம்பேர் பண்ணும்போது சோடியத்துக்கு வந்து சைஸ் அதிகம். ஸோ கம்பேர் த சைஸ், ஸோ ரேடியஸ் வந்து அதிகம். ஸோ அந்த கேட்டகரி படி பார்க்கும்போது Na+ Li அதிகம், லித்தியத்தை கம்பேர் பண்ணும்போது சோடியத்துக்கு அதிகம். அடுத்த பாயிண்டில் லித்தியம் அதிகம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ராங்.
நெக்ஸ்ட் கேட்டகரி லித்தியமாக சோடியம்னு பார்க்கும்போது இதுவும் நமக்கு ராங் ரெப்ரசன்டேஷன். ஸோ கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் 1. ஏதாவது ரெண்டு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ கொஷின் நம்பர் 5க்கு ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 6. இதெல்லாமே சிமிலர் கொஷின்ஸ் தான். ஸோ அதனால் ஒரி பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இதில் எல்லாருக்குமே தெரிஞ்சுது ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது நமக்கு எஸ் ஆர்பிட்டால் தான் மோர் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட். ஏன்னா நியூக்ளியஸ்க்கு நியரஸ்ட்டாக இருக்கிறதுனால ஹைலி ஷீல்டிங், ஹைலி ஸ்க்ரீனிங் எஃபெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இட் இஸ் த ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் அல்லது ஷீல்டிங் எஃபெக்ட்னு சொல்லலாம். ஆர் ஷீல்டிங் எஃபெக்ட். நெக்ஸ்ட் கேட்டகரி. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 7. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆர் த ஆல்மோஸ்ட் அட்டாமிக் ரேடியஸ்? ஆல்மோஸ்ட் சிமிலர் அட்டாமிக் ரேடியஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதெல்லாமே டி பிளாக்கில் வரக்கூடியது. ஜிர்கோனியம் அண்டு ஆஃப்னியம் டி பிளாக்கில். அடுத்தடுத்து குரோமியம், மாலிப்டினம், டங்ஸ்டன் சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் மாலிப்டினம் அண்டு டங்ஸ்டன் அண்டு அயான், அது கீழே கோபால்ட், அதுக்கப்புறம் நிக்கல். இப்போ இதெல்லாமே அப்ராக்சிமேட்டில் சைஸ் ஈக்குவலாக இருக்கிறதுக்கான ரீசன் ரேடியஸ் வந்து அப்ராக்சிமேட்லி சிமிலர். அதுக்கான ரீசன் டி ஆர்பிட்டாலுடைய கான்ட்ராக்ஷன். எப்படி எஃப் ஆர்பிட்டாலுடைய கான்ட்ராக்ஷன் சொல்கிறோமோ அந்த மாதிரி டி ஆர்பிட்டாலுடைய கான்ட்ராக்ஷன்ஸ் இருக்கிறதுனால இதனுடைய ரேடியஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல், ஆல்மோஸ்ட் சிமிலர் ரேடியஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஸோ ஆப்ஷன் ஆல் ஆஃப் திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? இதில் கீழே அயானுக்கு கீழே இருக்கக்கூடிய கோபால்ட், நிக்கல், குரோமியத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மாலிப்டினம், டங்ஸ்டன், ஜிர்கோனியம் வந்து அயான், ருதீனியம், ஆஸ்மியம். அதே மாதிரி ருதீனியம் ஆஸ்மியம் அண்ட் ஜிர்கோனியம் ஆஃப்னியம் இதெல்லாமே சிமிலர் ரேடியஸ். இதெல்லாமே டி பிளாக்கில் இருக்கக்கூடிய 4th அண்டு 5th. சரிங்களா? அதாவது 4D சீரிஸ் அண்ட் 5D சீரீஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டுடைய ரேடியஸ் வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவலாக இருக்கிறதுக்கு ரீசன் டி ஆர்பிட்டாலுடைய கான்ட்ராக்ஷன். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 8 பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ஐசோ எலக்ட்ரானிக் வித் O2 மைனஸ்? ஐசோ எலக்ட்ரானிக் அப்படிங்கிறது சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்தால் இட் இஸ் கால்டு ஐசோ எலக்ட்ரானிக். இதில் நம்ம நிறைய கேட்டகரி பார்த்துருக்கோம். ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ், ஐசோ ஜாமெண்ட்ரிக்கல் மீன்ஸ் நமக்கு ஜாமெண்ட்ரிக்கல் சேமாக இருக்கணும், ஜாமெண்ட்ரி சேமாக இருக்கணும். ஐசோ ஜாமெண்ட்ரிக்கல் மீன்ஸ் ஜாமெண்ட்ரி சேம். அதே மாதிரி ஐசோ ஸ்ட்ரக்சரல் இருக்குது. ஐசோ ஸ்ட்ரக்சரல் அப்படிங்கிறது ஷேப் சேமாக இருக்கணும். சரிங்களா? ஐசோ எலக்ட்ரானிக் அப்படிங்கிறது நமக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து சேமாக இருக்கணும். ஸோ ஆக்சிஜன் 2 மைனஸ், ஆக்சிஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 8, 2 மைனஸ் அப்படிங்கிறது 10 எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ். அதே மாதிரி நைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 7, 3 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணுது. ஸோ 7 + 3 10 எலக்ட்ரான். சோடியம் அட்டாமிக் நம்பர் 11, ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணுது. ஸோ 11 - 1, ஸோ இட் இஸ் ஆல்சோ 10. ஃப்ளோரின் அட்டாமிக் நம்பர் 9, ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணுது. ஸோ 9 + 1 10. டைட்டேனியம் வந்து பார்க்கும்போது ஸ்காண்டியம், டைட்டேனியம் நமக்கு 3D 2 4s2, ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணி 3D 1. சரிங்களா? டி ஆர்பிட்டலில் ஒரு எலக்ட்ரான். ஸோ இது வந்து நமக்கு அட்டாமிக் நம்பர் தெரியும் 20. ஸ்காண்டியம், டைட்டேனியம் 22 வருது நமக்கு. 22 ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணி 20. ஸோ இது வந்து சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இல்லை. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து கொஷின் நம்பர் 9. கொஷின் நம்பர் 9 பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோவிங் த எனர்ஜி சேஞ்ச் கரஸ்பாண்டிங் டு த ஃபஸ்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் அல்லது ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி? சரிங்களா? ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியதில் நமக்கு நார்மலாகவே தெரியும். நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய அந்த பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸில் வரக்கூடிய கேட்டகரி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நமக்கு ஹாலஜன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக இங்கே 2 ஹாலஜன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒரு ஹாலஜன் பட் சாலிட் ஸ்டேட்டில் கொடுத்துருக்காங்க. இது அக்வஸ் ஸ்டேட்டில் கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுலே நமக்கு டெஃபினேஷனை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அயனைசேஷன் பொட்டன்ஷியல் நீங்கள் பார்த்தோன்னே எல்லாமே லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், ஆக்சிடேஷன், எல்லாமே ஹாலஜன் அப்படிங்கிறத பார்க்கக்கூடாது. கொடுத்துருக்கக்கூடிய மீடியத்தை பார்க்கணும். இது கேசியஸ் மீடியம், இதுவும் கேசியஸ் மீடியம், பட் 2 ஹாலஜன்ஸு. அடுத்து சாலிட், அதுக்கப்புறம் அக்வஸ். நமக்கு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது கேஸ் இஸ் த லீஸ்ட் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், தென் லிக்விட், தென் சாலிட். ஸோ அதனால தான் நமக்கு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா இன் ஏ ஐசோலேட்டட் கேசியஸ் ஆட்டம் த ரிமூவல் ஆஃப் 1 எலக்ட்ரான் ஃப்ரம் த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் இட் இஸ் கால்டு த அயனைசேஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ கேசியஸ் ஸ்டேட் தான் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது, எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறது ஈஸி. ஸோ ஃபஸ்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் யாருக்கு அதிகம்னு பார்த்தீங்கன்னா அதாவது எனர்ஜி சேஞ்ச் கரஸ்பாண்டிங் டு த ஃபஸ்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட். ஏன்னா அங்கே தான் என்னென்னா கேஸ் ஸ்டேட்டில் இருக்குது, ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது ஈஸி. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். The first ionization potential of sodium, magnesium, aluminum and silicon.
எப்பயும் போல் நீங்கள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதினீங்கன்னா ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். இந்த அயனைசேஷன் பொட்டன்ஷியல், எலக்ட்ரான் அஃபினிட்டி அண்டு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. இதில் நம்ம எழுதி பார்த்தீங்கன்னா சோடியத்துக்கு தெரியும் 1s2 2s2 2p6 3s1 ஜென்ரலாக எழுதும்போது. அதுக்கப்புறம் மெக்னீசியம் எழுதும்போது 1s2 2s2 2p6 3s2. ஸோ ஃபுல்லி ஃபில்ட் ஆர்பிட்டால். நெக்ஸ்ட் கேட்டகரி அலுமினியம் பார்க்கும்போது 1s2 2s2 2p6 3s2 3p1 அலுமினியம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிலிக்கான், கார்பனுடைய ஃபேமிலி, கார்பனுக்கு கீழே சிலிக்கான், அது 2s2 2p2, இது 3s2 3p2. ஸோ பி ஆர்பிட்டலில் நமக்கு 2 எலக்ட்ரான். இங்கே என்ன கேட்குறாங்கன்னா கரெக்டான ஆர்டர் கேட்குறாங்க, யாருக்கு வந்து அயனைசேஷன் பொட்டன்ஷியல் அதிகம் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இப்போ இதில் இந்த எஸ் ஆர்பிட்டலுக்கு இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், நமக்கு நியூக்ளியஸுக்கும் எஸ் ஆர்பிட்டலுக்கு இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் நமக்கு எதை கம்பேர் பண்ணும்போது ஓகே. சோடியத்தில் நம்ம 3s1 1s2 2s2 2p6. ஸோ நமக்கு கொடுத்துருக்கூடிய ஃபஸ்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் தான் கேட்குறாங்க. ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணுறது எதோ ஈஸி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் வந்து ஈஸியாக என்ன பண்ணோம், ஒரு எலக்ட்ரான்ஸ் லாஸ் பண்ணோம். ஸோ மற்ற கேட்டகரி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா 3s2 3s2 3s2. ஸோ எதுக்கு லீஸ்ட் அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். ஏன்னா சோடியம் ஈஸியாக என்ன பண்ணால் ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணணும், ஏன்னா ஆக்டேட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ சோடியம் லீஸ்ட் அப்படிங்கிறத கேட்டகரி பார்க்கணும். இங்கே சோடியம் லெஸ் தென், லோடியம் கிரேட்டர் தென், சோடியம் கிரேட்டர் தென். ஸோ ரெண்டு கிரேட்டர் தென் கொடுத்துருக்காங்க. மற்றதை கம்பேர் பண்ணும்போது இந்த நாளைத்தையும் கம்பேர் பண்ணும்போது சோடியத்துக்கு லீஸ்ட். ஸோ ஆப்ஷன் 3 அண்டு 4 கிடையாது. இப்போ என்ன பண்ணால் நம்ம சோடியம் அண்டு மெக்னீசியம் பார்க்கணும். இப்போ அடுத்த கேட்டகரியில் சோடியத்தை விட மெக்னீசியத்துக்கு அதிகம்னு சொல்லியிருக்காங்க, அதை செக் பண்ணணும். சோடியத்தை விட மெக்னீசியத்துக்கு அதிகமாக இல்லை கம்மியாக அப்படின்னு. கண்டிப்பாக சோடியத்தை விட மெக்னீசியத்துக்கு அதிகம் தான். ஏன்னா இது 3s1, இது 3s2, இது ஃபுல்லி ஃபில்ட் ஆர்பிட்டல். அடுத்தது யாரை செக் பண்ணணும், மெக்னீசியமா அலுமினியமானு பார்க்கணும். இப்போ மெக்னீசியமா அலுமினியமா அப்படின்னு பார்க்கும்போது அலுமினியத்தில் 3s2 3p1 இந்த பி ஆர்பிட்டல்லேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது ஈஸி கம்பேர்ட் டு த 3s2. ஸோ அலுமினியத்தை விட மெக்னீசியத்துக்கு அயனைசேஷன் பொட்டன்ஷியல் அதிகம். ஸோ அலுமினியமா மெக்னீசியமானு பார்க்கும்போது கண்டிப்பாக மெக்னீசியத்துக்கு அயனைசேஷன் பொட்டன்ஷியல் அதிகம். அடுத்தது இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சிலிக்கானுக்கு அதிகம். ஏன்னா பி ஆர்பிட்டல் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ மெக்னீசியத்தை கம்பேர் பண்ணும்போது இங்கே 2 எலக்ட்ரான், இது 3s2, இதுவும் 3s2. இதுக்கப்புறம் தான் இங்கே எனர்ஜி வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ பி ஆர்பிட்டலுக்கு நமக்கு இருக்கிறதுல ஹையஸ்ட் யாருக்கு அப்படின்னா சிலிக்கான். ஏன்னா அடுத்த வரக்கூடிய கேட்டகரியில் திருப்பியில் இன்னும் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி தான் கேட்குறாங்க, தவிர செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி இல்லை. ஸோ இதுக்கு செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி தான் ஈஸி, ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி கொஞ்சம் கஷ்டம். ஸோ நம்ம கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நீங்கள் நார்மலாக ஆர்டர் எழுதும்போது முதல்ல சோடியம் லீஸ்ட்டு, சோடியத்தை விட அலுமினியத்துக்கு அதிகம், அலுமினியத்தை விட மெக்னீசியம், மெக்னீசியத்தை விட சிலிக்கான். ஸோ அந்த ஆர்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்டர் மாற்றி கொடுத்துருக்காங்க. அலுமினியத்தை விட மெக்னீசியத்துக்கு அதிகம், சரிங்களா. அதே மாதிரி சிலிக்கானை விட இதுக்கு கம்மி, சரிங்களா. மெக்னீசியம் வந்து அதுக்கப்புறம் யார், சிலிக்கான். அப்போ அந்த கேட்டகரியில் பார்க்கும்போது நமக்கு ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். முதல்ல சிலிக்கானுக்கு அதிகம், ஓகே. அதுக்கப்புறம் மெக்னீசியம், ஏன்னா அலுமினியத்தோட அதிகம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அலுமினியம், அதுக்கப்புறம் தான் சோடியம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த அயனைசேஷன் பொட்டன்ஷியல், எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம சொல்லக்கூடிய அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ அதனால் கொடுத்துருக்கூடியதை கொஞ்சம் கிளியராக பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், த கரெக்ட் decreasing order of first ionization enthalpy for the 5 elements of the second period. கொடுத்துருக்கூடிய செகண்ட் பீரியடுக்கு அதனுடைய அயனைசேஷன் பொட்டன்ஷியல், அயனைசேஷன் என்தால்பி டிக்ரீசிங் ஆர்டர் கேட்குறாங்க. ஸோ கொடுத்துருக்கக்கூடியதில் அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆல்ரெடி தெரியும். அயனைசேஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான். பட் நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஹாலஜன் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ண முடியாது, அது பர்டிகுலராக ஃப்ளூரினுக்கு. அப்படி ஃப்ளூரின்லேருந்து எலக்ட்ரானை லாஸ் பண்ணால் ஃப்ளூரின் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் வரும். பட் ஃப்ளூரினுக்கு +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாசிபிள் இல்லை, சரிங்களா. ஸோ அந்த கேட்டகரி படி பார்க்கும்போது நமக்கு மோர் ப்ரியாரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது கொடுத்துருக்கக்கூடியதில் கண்டிப்பாக ஃப்ளூரின் வந்து ஃபஸ்ட். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளூரினுக்கு அதாவது டிக்ரீசிங் ஆர்டர் தான் கேட்குறாங்க. இங்கே ஃப்ளூரின் கடைசியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ கிடையாது. அதே மாதிரி ஃப்ளூரின் செகண்ட் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் கிடையாது. அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நைட்ரஜன் அதே மாதிரி ஃப்ளூரின் இங்கே செகண்ட் ப்ரியாரிட்டி, அதுவும் இல்லை. ஸோ கொடுத்துருக்கூடிய ஒரே ஆர்டர் என்னென்னா ஃப்ளூரின் இஸ் த மோஸ்ட். ஏன்னா ஃப்ளூரினுக்கு என்ன ஸ்டேட் பாசிபிள் இல்லைன்னா +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாசிபிள் இல்லை. ஃப்ளூரின் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் இன் த -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ நமக்கு அயனைசேஷன் என்தால்பின்னு பார்க்கும்போது யாருக்கு ரொம்ப அதிகம், அது டிக்ரீசிங் ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின்லேருந்து எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணுறது கண்டிப்பாக கஷ்டம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி யாருக்கு அப்படின்னா ஃப்ளூரின். நெக்ஸ்ட் 12, இந்த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் டிக்ரீசிங் செகண்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் லித்தியம், பெர்லியம், போரான்.
இது எல்லாத்துக்கும் நம்ம 1 by 1 செக் பண்ணணும். எப்பயும் போல் நீங்கள் ஏதாவது 2 வந்து 1 by 1 செக் பண்ணலாம். முதல்ல யார் செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லித்தியம். ஃபஸ்ட்டு கேட்டகரி லித்தியம் ப்ளஸ், முதல் லித்தியம். அவங்க கேட்கக்கூடியது செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜினா முதல் லித்தியம் ப்ளஸ் ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி, அதுக்கப்புறம் பெர்லியம் ப்ளஸ் ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி, அதுக்கப்புறம் நியான் ப்ளஸ், அதுக்கப்புறம் நமக்கு போரான் ப்ளஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் நமக்கு போரான் ப்ளஸ், அதுக்கப்புறம் கார்பன் ப்ளஸ். இது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் லித்தியம் ஜென்ரலாக பார்க்கும்போது 1s2 2s1. ஃபஸ்ட்டு அயனைசேஷன் பொட்டன்ஷியல் ரொம்ப ஈஸி. சரிங்களா? ஏன்னா 2s ஆர்பிட்டல் கூட ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டோம்னா 1s2 மாறும். ஸோ 1s2 அப்படிங்கிறது நியூக்ளியஸ்க்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ஆர்பிட்டலில் செகண்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் இஸ் வெரி டிஃபிகல்ட். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ரீசன் என்னன்னா நியூக்ளியஸ்க்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய 1s2. ஸோ கொடுத்துருக்கிறதுல செகண்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் கண்டிப்பாக யாருக்கு அதிகம் அப்படின்னா மற்றது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது 1s2 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லித்தியத்துக்கு தான் அதிகம். ஸோ லித்தியம் அதிகமாக இருக்கக்கூடியதில் ஆப்ஷன் 4 அண்ட் ஆப்ஷன் 2. ஸோ ஆப்ஷன் ஏ கிடையாது, ஆப்ஷன் சி கிடையாது. இப்போ அடுத்து யாரை செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெர்லியம் ப்ளஸ்ஸும் அல்லது போரான் ப்ளஸ்ஸும் செக் பண்ணலாம். நமக்கு லித்தியம் பெர்லியம் போரான் அந்த மாதிரி ஆர்டரில் நீங்கள் அடுத்தடுத்து 1 by 1 செக் பண்ணிங்கன்னா முதல்ல பெர்லியம், அதுக்கப்புறம் போரான் ப்ளஸ். நம்ம கேட்குறது செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி. பெர்லியமுக்கு தெரியும் நமக்கு 1s2 2s2 2p1. ஆல்ரெடி ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆகிடுச்சுன்னா 1s2 2s2 ஒரு எலக்ட்ரான் ஆல்ரெடி போச்சு. ரிமைனிங் இருக்கக்கூடியது நமக்கு நார்மலாக பெர்லியம் எழுதுங்க. 1s2 2s2 2p1 ஆல்ரெடி போயிடும். ஸோ 1s2 2s2. அடுத்தது போரான் 1s2 2s1 ஏன்னா ஆல்ரெடி ஒரு எலக்ட்ரான் போச்சு. சரி இங்கே எழுதுகிற பாருங்கள். பெர்லியம் ப்ளஸ் 1s2 2s1. போரான் ப்ளஸ், போரானுக்கு ஆல்ரெடி தெரியும் 1s2 2s2 2p1. போரான் ஆல்ரெடி ஒரு எலக்ட்ரான் லாஸ், ஸோ 2s2. ஸோ செகண்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் பார்க்கும்போது 2s ஆர்பிட்டல் கம்ப்ளீட்லி ஃபில்ட், இது ஆஃப் ஃபில்டு. அப்போ இது ஈஸி. அப்போ யாருக்கு அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்லியத்தை கம்பேர் பண்ணும்போது போரான் ப்ளஸுக்கு கண்டிப்பாக அதிகம். சரிங்களா? அந்த பாயிண்ட்டு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். பெர்லியத்தை கம்பேர் பண்ணும்போது போரான் ப்ளஸுக்கு கண்டிப்பாக அதிகம். ஸோ அந்த கேட்டகரி படி பார்க்கும்போது அடுத்த ஆப்ஷன் அடி செக் பண்ணலாம். இங்கே பெர்லியம் அண்டு போரான். சரிங்க, போரான் அண்டு பெர்லியம். ஸோ போரானுக்கு அதிகம். ஸோ இது கரெக்டு. இங்கே பார்க்கும்போது பெர்லியம் அண்டு போரானுக்கு இதுவும் கரெக்டு. ஸோ அடுத்த ஆப்ஷன் யாரை செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் ப்ளஸ் அண்டு நியான் ப்ளஸ் செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் கேட்டகரி இதே இடத்துல கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொன்றா செக் பண்ணி பாருங்கள். கார்பன் ப்ளஸ் அண்டு நியான் ப்ளஸ். ஆல்ரெடி தெரியும் கார்பனுக்கு 1s2 2s2 2p2. ஸோ ஆல்ரெடி ஒரு எலக்ட்ரான் லாஸ், ஸோ 2p1. நியானுக்கு 2p5. சரிங்களா? ஸோ எது ஈஸி அப்படின்னு பார்க்கும்போது பி ஆர்பிட்டலேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது ஈஸி. ஏன் அப்படின்னா மோர் ஸ்டேபிளாக மாறதுக்கு ஈஸியாக ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு லோ. யாருக்கு ஹை அப்படின்னா நியானுக்கு ஹை. அப்போ கார்பன் ப்ளஸ்ஸாக நியான் ப்ளஸ்ஸான்னு பார்க்கும்போது நமக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நியான் ப்ளஸுக்கு தான் அதிகம், ஹையஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. அப்படி பார்க்கும்போது இங்கே கார்பன் நியான், ஸோ இதுதான் கரெக்ட். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஆப்ஷன் 4. இங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே நியான் இங்கே கார்பன், ஸோ நியானுக்கு அதிகம். அதுக்கப்புறம் லித்தியமாக நம்ம போரானா அடுத்த கேட்டகரி. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நீங்கள் இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணிக்கலாம். லித்தியத்தை கம்பேர் பண்ணும்போது பெர்லியம் ப்ளஸ், பெர்லியத்தை கம்பேர் பண்ணும்போது போரான், போரானை கம்பேர் பண்ணும்போது கார்பன் ப்ளஸ், அதுக்கப்புறம் நியான் ப்ளஸ். அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ ஈஸி. ஸோ ஆன்சர் வந்து 4th இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, which of the following configuration will have the least electron affinity? ஆல்ரெடி தெரியும் லீஸ்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னா நமக்கு இருக்கிறதுல மோஸ்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரலாக நம்ம ஜென்ரல் ட்ரெண்டில் சொல்கிறோம் பாருங்கள். ஹாலஜன், அதுக்கப்புறம் அது மோர் எலக்ட்ரான் அஃபினிட்டி. நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன், ஏன்னா ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட். அதுக்கப்புறம் கார்பன், அதுக்கப்புறம் நைட்ரஜன். ஆனால் நம்ம நார்மலாக பார்க்கும்போது நம்ம மோர் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி சீரிஸை பார்க்கும்போது ஃப்ளோரின், ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்டு கார்பன் இப்படி தான் இருந்திருக்கணும். பட் என்னென்னா நைட்ரஜனில் ஆல்ரெடி ஆஃப் ஃபீல்டு கான்ஃபிகரேஷனாக இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரான் அஃபினிட்டி கம்பேர்ட் டு த கார்பன் இஸ் லெஸ். ஸோ ஆர்டர் வந்து இந்த கொஸ்டினை கரெக்டாக பார்த்துக்கோங்க. நீங்கள் நார்மலாக எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆர்டரை போட்டக்கூடாது. எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது இது எலக்ட்ரான் அக்செப்டிங் டெண்டன்சி. இவங்க கேட்குறது எலக்ட்ரான் அஃபினிட்டி. எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது புல்லிங் டெண்டன்சி. எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படிங்கிறது அக்செப்டிங் டெண்டன்சி. ஸோ அந்த கேட்டகரி படி பார்க்கும்போது ஆர்டர் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஹை எலக்ட்ரான் அஃபினிட்டி ஹாலஜன், தென் ஆக்சிஜன் ஃபேமிலி, தென் கார்பன் ஃபேமிலி, தென் நைட்ரஜன் ஃபேமிலி. ஸோ கொடுத்துருக்கிறதுல இது NS2 NP5 இது ஹாலஜன் ஃபேமிலி. அதுக்கப்புறம் NS2 இது NP2. ஸோ NP2 அப்படிங்கிறது கார்பன் ஃபேமிலி அண்டு
NH2NP3 இது நைட்ரஜன் ஃபேமிலி அண்ட் NH2NP4 இது ஆக்சிஜன் ஃபேமிலி. ஸோ கொடுத்துருக்கிறது லீஸ்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி பார்க்கும்போது நைட்ரஜன் ஃபேமிலி. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, ஒன் பை ஒன்னாக ஒர்க் பண்ணலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எல்லாத்தையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.